மக்களே இன்றைக்கி ஆட்டோட பார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வரட்ட தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாண்டா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சட்டி நல்லா காஞ்சதும் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா சதைச்சி வச்சுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்காங்க. 2-3 பல்லாரியும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கணும்னு வதக்கணும். பச்சை மிளகு தேவைன்னா கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இறச்சி வந்து நல்லா ஃபஸ்ட்டு வடிகட்டி சேர்த்து எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் உள்ள மசாலா தான் மக்களே. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, வீட்டிலே அரைச்சி மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் போடணும். குவாரி எள்ளி போட்டுற விடாது. அதுக்கப்புறமா கறி வந்து ஒரு வாய்க்கு ஆகாது. அதுக்கப்புறமா எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த கொஞ்சம் தண்ணி இருந்து பார்த்தீங்களா, தண்ணி வேண்டான்னு உள்ளவங்க அப்படியே வரட்டி சாப்பிடலாம். நான் வந்து தண்ணி ஆட்டு கொஞ்சம் கட்டியாக கிரேவி போல் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சு வத்தி காஞ்சி வந்தோன்னா வேறு லெவல் டேஸ்ட் வந்து ரசத்து கூட அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள்.